என்ன இல்லையா வரது உள்ளுக்குள்ள வைக்கலாம் சிக்கனுக்கு பதிலாக பண்ணி. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னோட சேனலை நிறைய பேர் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, கமெண்ட்ஸ் பண்ணி லைக் பண்ணுறீங்க. எல்லோருக்கும் நன்றி. தொடர்ந்து இந்த சப்போர்ட்டை நான் உங்கள் எல்லாருடையும் இந்த எதிர்பார்க்குறேன். இன்றைக்கு சொன்னால் நான் ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று செய்ய போகிறேன், சிக்கன் ரேப். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த சிக்கன் ரேப்புக்கு நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கிறேன். இதை முதல் வெட்டுவோம், சின்ன சின்ன துண்டாக வெட்டுவோம். இந்த போன்லெஸ் சிக்கனை முதல் பீஸாக வெட்டணும். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கோழி சிக்கனை வெட்டி தரார். கூடுதலாக நான் சிக்கன் தொட்டு வெட்டுறதுக்கு விரும்புகிறேன் இல்லை, அதால் அவர்கிட்ட தான் ஹெல்ப் கேட்குறேன். நான் வெட்டுறார். நல்ல சின்ன சின்ன வெட்டினா தான் நல்லம். அதுகளுக்கு அந்த மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க நல்ல டேஸ்டாக வரும். பொறுமையாக வெட்டணும். இப்போ இந்த சிக்கனை வெட்டியாச்சு. இதுக்குள்ள கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் உப்பு, மற்றது இந்த லெமன் ஜூஸ். தேசிக்காய் புளிக்கு நான் இதை பாவிக்கிறேன். நான் தேசிக்காய் புளி கொஞ்சம், தயிர் கொஞ்சம், தயிரும் போட்டுட்டேன். முதல்ல இருக்கா இவ்வளோ தெரிஞ்சு இதை மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு மிளகாத்தூள் போடலாம் விரும்பின ஆட்கள், அல்லது மிளகுத்தூள் போட்டு அப்படியும் செய்யலாம். காஷ்மீர் சில்லி ஏதாவது போடலாம். ஆனால் எனக்கு இந்த தந்தூரி சிக்கன் ஃப்ளேவர் பிடிக்குமென்றபடியே நான் அந்த தந்தூரி சிக்கன் மசாலாவை தான் இதுக்கு கூடுதலாக போடுறேன். நான் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும், ஒரு வாசமாக இருக்கும். இதெல்லாம் போடுறேன் நான், இந்த சக்தின்ற தந்தூரி சிக்கன் மசாலா. அப்போ அந்த சிக்கன் ஒரு வாசமாக இருக்கும். இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு இதுக்கு மற்ற அந்த உள்ளுக்கு வைக்கிற மிளகறி அதெல்லாம் வெட்ட போகிறேன். இந்த தக்காளி பழம், அது வெங்காயங்கள் அதெல்லாம் வெட்ட போகிறேன். இது அப்படியே ஊற விடுவோம் கொஞ்சம் நேரம், 20 நிமிஷம் அப்படி விட்டால் காணும். இந்த சிக்கன் ரேப்புக்கு அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு மிளகறி வேணும். நான் இப்போ தக்காளி பழமும் வெங்காயமும் லேட்டஸும் எடுத்துருக்கிறேன். இதை அந்த சிக்கன் ஊறுறதுக்கிடையில் இதை வெட்டுவோம். இதில் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக வெட்டணும். நல்ல உருணியாக வெட்டினா தான் நல்லம். இதுக்கு பாதி வெங்காயம் தான் எடுக்க போகிறேன். எனக்கு இவ்வளோ தேவையில்லை. இதில் பாதியை சின்ன சின்னதாக வெட்டி எடுப்போம். இது காலமையில் செய்கிறதுக்கு ஒரு ஈஸியான சாப்பாடு தான். நான் இதுக்குள்ள அந்த சிக்கன் ரேப் செய்கிறதுக்கு அந்த சுத்த போடுறது பீட்டான்னு சொல்லி அது ஒரு வகையான ரொட்டி தான். அதுதான் வாங்கினேன் நான். ரொட்டி மாதிரி தான் உண்டு. அதை வாங்கி தான் நான் சுத்த போகிறேன். வீட்டில் இப்போ நாங்கள் செய்கிற ரொட்டிக்குள்ளேயும் வச்சு சுற்றலாம். அதுவும் இன்னும் ஈஸி. நான் இது ப்ரோஷனில் இந்தியன் மார்க்கெட்டில் வாங்கி வச்சிருக்கிறோம். இப்போ அதில் செய்கிறது இந்த லேட்டஸ்டையும் சின்ன சின்னதாக தான் வெட்டணும். இது விருப்பம்னு சொன்னால் நிறைய வைக்கலாம், அல்லது கொஞ்சம் வைக்கலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட இருந்தால் நல்லா இருக்கும் வந்து விரும்புவேன். அதில் கொஞ்சம் கூட வச்சு சுற்றுறது ரேப் பண்ணுறாங்க. இப்போ சிக்கன் மேக்னேட் பண்ண வச்சுனால் 20 நிமிஷம் ஆகிட்டுது. அதை இப்படி ஒரு பேனில் ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நிறைய எண்ணெய் விட தேவையில்லை.
எண்ணெய் கொதிச்சிட்டு இதுக்குள்ள சிக்கனை போட போகிறேன். நிறைய எண்ணெய் விடாமல் செய்தால் தான் நல்லா பொரிகிற மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சமாக வதங்குறதுக்கு விடுற மாதிரியான எண்ணெய். கொஞ்சம் எண்ணெய் தான் விட்டது. ஆனால் அந்த சிக்கன்லேயும் தண்ணி தன்மை இருக்கும். தண்ணியில் அப்படி அவிஞ்சு எண்ணெயில் ஃப்ரை ஆகி நல்ல ஒரு இதாக வரும். இது பாருங்க. இன்னும் குறைவாக விடுறபடியாக இந்த மசாலா எல்லாம் போடுறது தானே டக் டக்குன்னு ஒட்டி பிடிக்கும் சட்டியில். இது பெருசாக கொஞ்சம் ஒட்டி பிடிக்கிற குறை வேண்டிய இந்த பாத்திரம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அடிக்கடி கிளறி விட்டால் நல்லா. கிளறி விட்டால் கொஞ்சம் ஒட்டி பிடிச்ச அந்த கருகை இதாண்டாமல் வரும். இந்த பாத்திரத்தில் பெருசாக ஒட்டுறது குறைவு. மசாலா எல்லாம் போடுறோடைய கட்டாயம் ஒட்டி உடனே கருக பார்க்கும். சிக்கன் ஃப்ரை ஆகி வந்துட்டுது. இதை எடுத்து ஆற விட்டுட்டு நான் அந்த ரொட்டியை சூடாக்கி எடுக்க போகிறேன். இந்த பீட்டாவை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே விருப்பம்னு சொன்னால் வீட்டில் செய்கிற ரொட்டியையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சிக்கன் பிடிக்காத ஆக்கள் பன்னீரும் செய்து உள்ளுக்குள்ளே வைக்கலாம். சிக்கனுக்கு பதிலாக பன்னீரை வச்சுட்டு மரக்கறிகளை வைக்கலாம். இந்த பீட்டா தான் நான் வந்த போகிறேன். ரொட்டி நிறைய செய்து ஃப்ரோஷனில் வர்றது தானே. லைட்டான சூட்டில் தான் போட்டு சூடாக்கி எடுக்கணும். ஆகலும் முறமுறண்டு வந்தாலும் நல்லா இருக்காது, சுத்துப்படாது. லைட்டான சூட்டில் போட்டால் நல்லா. இது பேக்கி வந்துட்டுது. ஆகல் முருகாமல் இப்படி ரோல் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு பதத்தில் பேகி இருக்குது. அந்த ப்ரோஷனில் இருந்தால் தானே ஒரு கீட் பண்ணி எடுத்தால் சரி. நான் இந்த ரேப்பில் தான் இதில் இந்த ஃபாயில் பேப்பர் தான் வச்சு சுத்த போகிறேன். இதுக்கு நான் இந்த பேஸுக்கு மயோனஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் இந்த மயோனஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்பைசி ஆட் பண்ணியிருக்கு. சிப்போட்டல்ல இங்கே இருக்கிறோண்டு மைல்டில் ஒரு ஸ்பைசி இருக்குது. உரைப்பு விருப்பமானாக்கள் தனியாக மயோனஸையும் பேஸுக்கு போட்டுட்டு வேறு ஏதாவது சில்லி சோஸ் ஏதாவது பாவிக்கலாம். ஆனால் இதில் ஆட் பண்ணியிருக்கிறபடியே நான் இதை மட்டும் பேஸுக்கு இதில் போட்டு பூச போகிறேன். என்ன இல்லையா வரதில்லை இருக்குது பொறுங்க. காற்று நிற்கிது முன்னுக்கு. வேற இந்த வந்துட்டு இருக்கு நிறைய காற்று நின்றபடியாக வருதில்லை. இதை முதல் பூசிட்டு அடுத்தது ரேஞ்ச் வைக்க போகிறேன். இதை வடிவாக பூசணும். இது நல்லா நீட்டாக இதில் பூசிக்கிட்டால் அதான் ஒரு டேஸ்ட்டாக கொடுக்குறது. இதில் வேறு எதுவும் இருக்காது. எனக்கு ரேஞ்ச் அடியில் இந்த இதுலேயே பூசத்தான் விருப்பம். சில பேர் மேலே ஊற்றிட்டு சுற்றிவினோம். எனக்கு கீழே இருக்கு. அந்த இதில் இருந்தால் கொஞ்சம் சேர்ற மாதிரி ஃபீலாக இருக்கும். இப்போ நான் கீழே போட போகிறேன். இது வருதில்லை கோகி வருதில்லை. அதுக்கு இல்லை போட உரம்போதில் கூட தட்டுறீங்களா? இல்லை இருக்குது. இந்த பாருங்க வருது. மெட்ட பதில் இருக்கு போல் ஃப்ரிட்ஜில். ஒன்று எடுத்து தாரீங்களா எனக்கு? வெயிட் பண்ணுங்க வா. இங்கே பாருங்க நல்ல ஒரு இதாக வந்துட்டுது. ஆனால் இப்போ இது சில பேர் வெளியில் வச்சு மயோனஸ் ரேஞ்ச் வேறு சில்லி பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட் ஆகி போட்டு போடுவினோம். நான் அப்படி செய்து வச்சுருக்கிறேன். இதுகள் தனித்தனியாக வேண்டிட்டு போடுறது. இதுக்குள்ள இனி சிக்கனை வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. அடுத்தது கொஞ்சம் லேட்டஸ், பிறகு வெங்காயம், தக்காளி பழம். இது கொஞ்சம் பழம் நல்லா பழுத்தபடியாக வெட்டைக்குள்ளேயே கொஞ்சம் ஈரழிப்பு தன்மையால் நடுவாக குட்டி குட்டியாக வெட்டுப்படையில் பழுத்துட்டுது நல்லா தக்காளி. இதை இப்படியே நான் ஒரு சுற்றி போட்டு அதுக்கு மேலே ஃபைல் பேப்பரால் சுற்ற போகிறேன். இவ்வளோத்துக்கு வரும்.
சிக்கன் ரெடி ஆயிட்டுது. காலமை சாப்பாட்டுக்கு இது ஈஸியான ஒரு சாப்பாடு. அதோட எல்லா வகையான இதுவும் இருக்கும், சத்தாவும் இருக்கும். வெளியில் வாங்குறத விட செய்து சாப்பிடலாம் தானே. சிக்கன் ஒன்றுக்கு தான் மினக்கடணும், மற்றதில் ஈஸியாக வச்சிடலாம். சிக்கனும் மேக்னேட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் சரி. முருகினா சுற்றுறது கொஞ்சம் இதாக இருக்கும், அமர்ந்து வராது. முருக விடாமல் அதை சூடாக்கி எடுக்கணும் நம்ம ரெசிபியை. அந்த சிக்கன் ரேப் செய்தாச்சு. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சி பாருங்க, இப்படி ரேப் பண்ணி வச்சா இதை அப்படி வேலைக்கு எடுத்துக்கொண்டு போகலாம். இதோட நான் இந்த காணொலியை முடிக்க போகிறேன். இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி.